சூமாட்டி சூரியபாண்டி சீட் நசுங்கி செந்தாமரை செந்தில் பார்வை மொரட்ட முருகன் டக்குன்னு படுக்கும் டக்டைசன் பாய்ஞ்சு பிடிக்கும் மின்னல் மினியன் சுமை தாங்கே சுமை தீரன் 2 கால் அசால்ட் ஆரோக்கியம் கிரேட் எஸ்கேப் கோவாலு தள்ளி விட்ட தருகினத்தும் ரவி ஈரி பாய்ந்த சீரிநாத் நான் ஸ்டாப் நவந்தமணி முன்பின் திருப்புவனம் ஒத்த கருவாட் இப்படி பாடிட்டே இரு ஒன்னா கருவாதா கிருவாரு சுத்துதே பூமி எப்பா தலை சுத்திச்சே சாமி போதும்டா போதும் தெரியாம பாடிட்டேன்டா சிச்சுவேஷன் சாங்க போச்சு அண்ணே எனக்கு கல்யாணம் ஆக போகுது பொண்ணுதான் பார்த்தாச்சு அடிங்க நானே 90s கிட்ஸா கல்யாணம் ஆகாத கடுப்புல எங்க வந்து அடிக்குது. இது ஒன்றும் இல்லைங்க ஏமா பருப்பு சோளத்துல காய்கறிலாம் போட்டு வச்சிருக்கேன்னு கேட்டுட்டேன். அடி கும்மி அது பிரியாணியாம்மா. அது பருப்பு சாதம்னு சொல்லிட்டேன். அதான் அதே பாத்திரத்துல உட்கார வச்சிருக்கா. ஓனர் கால் மேல கால் போட தெரிஞ்சவனுக்கு செப்பலை எடுத்துட்டு வர தெரியாதாடா புடுறாதா. அப்பா ஒரு வழியா புரட்டாசி மாசம் முடிஞ்சிச்சு. நான்வெஜ்னா இன்னைக்கு என்னடா காமிச்சிட்டு இருக்கேன்ட்ட கூட்டுறா முதல்ல. நான் வெஜிடேரியன் இல்லடா நான் வெஜிடேரியன். இந்த மீண்டுமா அப்போ ஒருத்தன் ரொம்ப நேரமா அந்த ஓட்டைக்குள்ள கை வைத்து ஏதோ வச்சிட்டு இருந்தான். என்னவா இருக்கும்? கை விட்டு பாப்போம். இதானாடா அது? இந்த மரத்து மேல ஏறி இங்க உள்ள வைக்கிறத குப்படப்பால போட்டுட்டு போயிருக்கலாமேடா. ஐயோ மறுபடியும் இவனா இவன நம்மள கொண்டு போய் சமைக்கிற மாதிரிலாம் வீடியோ எடுப்பான். கண்ணத்தோட கண்ணம் வச்சு போஸ் கொடுப்பானே. இங்க ஓனர் பேரு நச்சு உண்டான். ஏன்னு கண்டுபிடிச்சிங்களா? இப்படிதான் ஒரு ஆளை நச்சுட்டு அவன் சாப்பிட்டு இருப்பான். போன் அடிச்சு நீ எடுக்காம இருக்கும்போதே தெரியும்டா. இந்த வழியா தானே போகணும்னு நினைச்சு அதே மாதிரி மாட்டிக்கிட்டியா? என்னை விட்டுட்டே ட்ரிப் போறியா? காலேஜ் லீவ்ல வீட்டுக்கு வந்திருக்கேன். ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? இவ்வளோ நேரமா பெல் அடிச்சேன் தெரியுமா உங்களுக்கு? ஒன்லி இந்த மாசங்க கெட்டப் சேஞ்சர்லாம். நெக்ஸ்ட் மந்த்ல கெட்டப் சேஞ்சர்லாம் இல்லை. பேக் டு நார்மல். இந்த டால்மேஷன் படம் பார்த்துட்டு நம்மளை போட்டு எப்படி பண்ணி வைக்கிறாங்களேடா. சரி லாஸ்ட் டைம் விட இந்த வாட்டி டிசைன் பரவாயில்ல. அடுத்து அவதார் படம் போறோங்களோ. உன்னை தெரியுமாடா மாடுங்களா? நம்ம சொந்தக்காரங்க. எப்படா சொல்ற? நீங்க பால் தருவீங்க, அதை நான் குடிப்பேன். ஓனரு போதும்டா. கல்வியே கண்ணு முக்குவாயிலும் காணாம போயிடும் போலடா. இந்த வீட்டுல இல்லாதப்போ வீட்டை பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்கு வீட்டுல இருக்க ஸ்நாக்ஸ் அவ்வளோத்தையும் திறந்து பாத்துட்டீங்களாடா? இது ஒன்றும் இல்லைங்க. வீடு தொடக்கும் போது அந்த பக்கம் ஒரு 4 ஸ்டெப்ஸ், இந்த பக்கம் ஒரு 4 ஸ்டெப்ஸ் வச்சுட்டேன். அதுக்கு என்னெல்லாம் அடைச்சி வச்சுட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்மளாம் யாரு பஜ்ஜின்னு வில்லு அடித்தன்ற சொல்லு வெளியே வந்துட்டோம்ல, சாப்பிடுவோம். ஓனர் சாப்பாடுக்கு தேங்க்ஸ்டா. ஐயோ திருடாங்க, இருங்க ஒரு நிமிஷம் சாப்பிட்டு வர. அது வரைக்கும் பொறுமையா மெல்லமா எங்க ஓனர் அடிச்சிட்டு இருந்த பார்த்து நான் கெங்க அடிபட்டுறாம பொறுமையா அடிங்க. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் கூட கொஞ்ச நேரம் விளையாடுங்க. போடாங்க. அம்மா அப்பா என்ன அடிச்சிட்டாருமா, என்னன்னு கேளுங்க. போராடுவோம் சோறு போடும் வரை போராடுவோம். அம்மா என்ன வளர்க்குறிய, எனக்கு ஒரு சோறு போடணும் உனக்கு ஞாபகம் இருக்காமா? இது சோறு போடுவோம் முதல்ல. என்ன வெளிநடப்பு செஞ்சிருவேன். உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? என்னோட பேஸ்ட்ல உப்பு இருக்கு. இங்க பாத்தீங்களா என் பல்ல எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு? சிரித்து என்னை சிறையில் வைத்தாய். நானும் என் ஓனரும் மொத்தம் 2 பேர். எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இதெல்லாம் பயங்கரமா விட்ட. ஆனா என்னமோ ஜெயிலுக்குள்ள இருக்கிற என்னை கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்றும் இல்லை, ஹேர் ட்ரையர் போட்டு அப்படியே அதான் முடியல அப்படி நிக்குது. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் தெரியுமா? இது ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு என்னோட கல்யாண நாள். மறந்துட்டேங்க. அதான் அந்த பாத்திரமா பறக்குது கிச்சன்ல இருந்து. ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கேன் எங்க நம்ம மேல பட்டுருமோன்னு. என் ஆள் வாக்கிங் வர நேரம் தான் இது. இப்ப பார்த்து நம்ம வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம்.
அதனால இங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரத்தை போக்கிற வேண்டியதுதான். புது வெள்ளை மழை இங்கு பொழிக்கின்றது, இந்த டாமி ஊடல் அதில் சறுக்கின்றது, இங்கு துள்ளி விளையாட மனம் துடிக்கின்றது. ஏன் பாட்டி, இந்த வெயிலுக்கு நீங்க மட்டும் தொப்பி வச்சிருக்கீங்களா? எனக்கெல்லாம் ஒன்று வாங்கிட்டு வரக்கூடாதா? என் சைஸ்க்கு ஒன்று பெருசா எடுத்துட்டு வரக்கூடாதா நீங்க? எனக்கும் வெயில் அடிக்கும் தானே. சரி போங்க, நீங்களால் வச்சுட்டு போங்க. மில்லப்லாம் பத்திரமா தான் கொடுக்கணும். நம்மளை கொண்டு போய் சேர இடத்துல சேர்ப்பானவன், அதுதான் சந்தேகமா இருக்கு. இந்தா தூரமா ஒருத்தன் நம்மள வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இந்த சத்தம் கேட்க உடனே திரும்பி பார்க்காதீங்க. என்ன சொன்னான்னு திரும்பி பார்ப்பீங்களாடா? இப்போ தான்டா சொன்னேன், உடனே திரும்பி பார்க்காதீங்க. நமக்கு என்னடா மதிப்பு இருக்கு? உணர் அழகா எடுற போட்டோவை ஃப்ரண்ட்ல ஒரு போஸ், பின்னாடி ஒரு போஸ். இதை எப்படியாவது ஜெமினி ஏஐட்ட கொடுத்து ட்ரெண்ட் ஆக்கிட வேண்டியதான். உணர் என் ஃப்ரெண்டையும் சேர்த்து விட, அவளையும் ட்ரெண்ட் ஆக்கி விடுவோம். எங்க கடி பார்ப்போம். என்னாக்க கடி பார்ப்போம். இதோ உங்களுக்காக. இவ்வளவு நேரம் தான் கடிக்காம இருக்கிறது. இங்க பாருங்க, டெய்லி ப்ரஷ் பண்ணோம் 2 times. பாருங்க பல்லெல்லாம் இப்படி ஒரே கரையா வந்திருக்கு. அதான் சொன்ன அடிக்கடி விசிட் பண்ணுங்க எங்க கிளினிக்கா. இந்த லீவ் நாள் பார்த்து சீக்கிரம் மொழி வந்துச்சு. இவன் மட்டும் நல்லா தும்புறா, எழுப்பி விட்டுற வேண்டியதான். ஒரு டீக்கு வேண்டி நம்ம உயிரே பணையம் வைக்க வேண்டியதா இருக்கே. ஆண்டாவா, ஆடி மாசம் எப்படியாவது என் பொண்டாட்டிய ஊருக்கு அனுப்பிடுற ஆண்டாவா. அம்மா வராங்க, அந்த பக்கம் உருட்டுக்க தேவடி. இனி கிச்சன் பக்கமே போகக்கூடாதுடா சாமி. சேவிங்ஸ் எல்லாம் இப்படியே கரைஞ்சிரும் போல. என்னடா சொல்ற? கிச்சன் போன அப்படிடா சேவிங்ஸ் போகும். அதாடா ஞாயிறு மதியம் சமையல் எனதுன்ட்டு போயிட்டடா. சமைச்சு எல்லாம் முடிச்சிட்டேன். கடைசி கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போகும்போது ஒரு பாத்திரம் அடிப்பிடிச்சு கரைஞ்சு போயிடுச்சு. கடைசியில புது பாத்திரம் வாங்க வேண்டியதா போயிடுச்சுடா. அதான் சேவிங்ஸ் போச்சு. அன்னைக்கு ஒரு பையன் பார்க்ல எல்லா பசங்களையும் அடிச்சிட்டு இருந்தான். வாடா அவங்க அப்பாட்ட சொல்லி கொடுக்குறான்ட்டு கூப்பிட்டு அவங்க அப்பா முன்னாடி நிறுத்தினேன். அவன் என்ன தாத்தா வேணாம் வேணாம் தாத்தான்னு சொன்னான். ஆனா நான் போய் பார்த்தா அவங்க அப்பா என் கூட படிச்ச ஃப்ரெண்டுமா. இதுல கொடுமை என்னன்னா, அவன் அப்பா நான் தாத்தா. ஓனர் எம்பால் இங்க கீழே போயிடுச்சுடா, எடுத்து கூடுறா. இதோ இங்கதான். பெரியவங்க சொன்னாங்க, வந்த பாதைய மறக்க கூடாது. சாப்பாடு வாங்கிட்டு வந்த வழியிலே போயிட்டேன். அது ஒன்னும் இல்லைங்க, ஒலிம்பிக்ஸ் கேமுக்கு வேண்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பறக்க பறக்க துடிக்குதே, ஓடி 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 வந்தேன் சொஹவ தேடி. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்த சீரியல்ல ஹீரோயினை மாத்திட்டாங்க. இவன் கிட்ட உன் கேங்க கூப்பிட்டு வாடா பாப்போன்னு சொன்னது தப்பா போச்சு. ஏய், நீ தான் தைரியமான ஆச்சு, வாடா சண்டை. நான் விளையாட்டா சொன்னதும் நிஜம் நம்பிட்டேன். ஏப்ரல் ஃபூல். சின்ன வயசுல நான் நல்ல பையனா இருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சிலைய வச்சாங்க. ஆனா இப்ப நான் வளர்ந்துட்டேனே, என் சைஸ்ல ஒண்ணு மாத்தணும்ல. நான் தான் ராஜா பைனாப்பிள் டோர். எப்படி கம்பீரமா இருக்கணும். கடலுக்குள்ள போறேனே, கவுந்துடாம போனுமே. கடலுக்குள்ள போறேனே, நீங்களும் கூட வரீங்களா? நான் சொல்ற வரைக்கும் நீங்க ரெண்டும் வெளியே வராதீங்கடா. அங்கே நில்லுங்க. நான் அந்த முரட்டு முருகனை டீல் பண்ணிக்கிறேன். கண்ணை உழுத்து நான் முரட்டு முருகன் திரும்ப பக்கத்துல வரான், பரண்டி வச்சிட வேண்டியதான். இவனை பிடிச்சிச்சு. தூங்கலான்னு பார்த்தா நான் கொரட்ட விடுற சவுண்டா மிமிக்ரி பண்ணி கொண்டுட்டு இருக்கான். சரி முளைச்சிட்டு இருந்து ஏதாவது வேலை பார்க்கலான்னு பார்த்தா முதுகுக்கு பின்னாடி வந்து உட்காந்து படா படுத்துறாயா அந்த பய. இவனை சொல்லி கொஞ்சம் நிப்பாட்டுங்கடா, முடியலடா. ஏண்டா இன்றைக்கு வாக்கிங் மாதிரி உனக்கு ஃப்ளையிங் நல்லதுன்னு டாக்டர் சொல்லலையாடா? எங்க ஏரியால புது கடை திறந்துருக்காங்கங்க. ஃபர்ஸ்ட் வர 50 பேருக்கு ஃப்ரீ பிரியாணி சொன்னாங்க, அதான் நிக்கிறோம்.